அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை. பிரான்ஸ் மனநல நிபுணர் பிலிப் பீனல் மனநல மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு அடித்தளமிட்டவரும் மனநல சிகிச்சைகளில் மனிதாபிமான அணுகுமுறைகளின் முக்கியத்துவத்துக்கு வழிகாட்டியவருமான பிலிப் பீனல் பிறந்த தினம் இன்று. பிரான்சின் ஜான் குயரஸ் என்ற இடத்தில் 1745 பிறந்தார். தந்தை போலவே இவரும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றார். மாண்ட்பெல்லியர் மருத்துவக் கல்லூரியில் 4 ஆண்டுகள் மருத்துவ மேற்படிப்பு முடித்தார். 1778 பாரிஸ் வந்தார். சில குறிப்பிட்ட கல்வி நிறுவனங்களில் படித்தவர்கள் மட்டுமே மருத்துவத்துறையில் தொழில் செய்யலாம் என்பது பாரிஸில் இருந்த நடைமுறை. இதனால் மருத்துவராக பணிபுரிய முடியாத பீனல் சுமார் 15 ஆண்டு காலம் எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பத்திரிகை ஆசிரியர் என பல்வேறு வேலைகளை பார்த்தார். கணிதம் பயின்றார். மருத்துவ கட்டுரைகளை பிரெஞ்சில் மொழிபெயர்த்தார். மனநலம் பாதிக்கப்பட்ட நண்பர் ஒருவர் நோய் முற்றி தற்கொலை செய்து கொண்டது இவரை வெகுவாக பாதித்தது. மனநோய் குறித்த ஆய்வில் இவருக்கு நாட்டம் ஏற்பட்டது. மனநோய் விவகாரங்களை கையாள்வதில் உள்ள குறைபாடுதான் இது போன்ற நிகழ்வுகளுக்கு காரணம் என்று கருதினார். பாரிஸில் உள்ள தனியார் மனநல காப்பகத்தில் 5 ஆண்டுகள் பணியாற்றினார். அப்போது மனநோயின் இயல்புகள், சிகிச்சை குறித்து தனது கருத்துக்களை முறைப்படுத்த தொடங்கினார். பழம்பெரும் கிரேக்க மருத்துவர் ஹிப்போக்ரேட்டஸை முன்மாதிரியாக கொண்டார். பிரெஞ்சு புரட்சி முடிவுக்கு வந்த பிறகு இவரது நண்பர்கள் அதிகாரத்துக்கு வந்தனர். பீஷட் மருத்துவமனையில் மருத்துவராக 1793 நியமிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகளை 2 ஆண்டுகள் தொடர்ந்து தினமும் பலமுறை சந்தித்தார். அவர்களை பற்றிய குறிப்புகளை தொகுத்தார். மெமோர் ஆன் மேட்னஸ் என்ற கட்டுரையை 1794 வெளியிட்டார். தற்போது இது நவீன மனநல மருத்துவத்தின் அடிப்படை பாட புத்தகமாக உள்ளது. ஹாஸ்பிக் டி லா சல்பேட்ரையர் என்ற மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக 1795 நியமிக்கப்பட்டார். ஹாஸ்பிக் டி லா சல்பேட்ரையர் என்ற மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக 1795 நியமிக்கப்பட்டார். இறுதி வரை அங்கு பணிபுரிந்தார். மனநோய் குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான வகைப்பாடு